வணக்கம். என் பேர் வந்து நித்யா. நான் வந்து ஒரு 2023 தஞ்சாவூர் போயிருந்தேன். முதுகு வலிக்காக ஒரு அம்மா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போன ஏற்கனவே ஒரு 2 நாள் 2 நாள் இல்லை, 3ஆம் நாள் விடிய காலையில் கால் வலிக்கு விழுந்துட்டேன். வெளியில் கையோட என்னை மெடிக்கல் தஞ்சாவூர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இடுப்பு எலும்பு மூழ்கி போச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இடுப்பு இந்த இடத்துல பிளேட் வச்சுட்டாங்க, இதுலேருந்து தொட வரைக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நடந்துட்டு இருந்தேன் வாக்கரில். இப்போ நடக்க முடியல. ஏன்னா இந்த காலை வந்து சுத்தமாக இந்த காலை மடக்க முடியல. இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. முழங்காலுக்கு மூட்டு ஆப்ரேஷனாக ஒன்று இடுப்பில் திரும்பி அந்த பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒன்று வைக்கணுன்றாங்க. 2 லட்சம் இருக்கணும் அது சரி பண்ண. அது ஆப்ரேஷன் பண்ணால் தான் நீங்கள் எழுந்திருக்க முடியும், நடக்க முடியும். மாத்திரையெல்லாம் வந்து சரி வராதுன்றாங்க. ஏற்கனவே நான் வந்து போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஆனால் நான் அது எனக்கு திரும்பி மெசேஜ் பண்ணி அனுப்ப தெரியல. நான் அதை ஃபோனை எடுத்துகிட்டு போனோம் ஞாபகம் இல்லாமல் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டா. வந்து திரும்பி பார்த்தேன், ஃபோனை காணோம். அதனால் ஒரு 6 மாதமாக என்னால் வந்து ஒன்றும் போட முடியலை. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. தொடர் வரைக்கும் வச்சுருக்காங்க. நம்ம படிக்கிற பசங்க வந்து இந்த முட்டியை வந்து நல்லா மடக்க முடியல, இப்படியே தான் வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை வந்து சரி பண்ணணுன்றாங்க. எனக்கு வேறு வழி இல்லை. நானே ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணி அதிலலாம் நான் வாடகை கொடுத்து நான் சாப்பிட்றேன். எனக்கு எந்த உதவியும் கிடையாது. அதனால நீங்கள் எனக்கு எல்லாரும் சேர்ந்து நான் எழுந்திரிச்சு பிள்ளைய முன்னாடி நான் நடக்கணும். நடந்து நானாக என்னுடைய வேலையை நானாக பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். நைட்டில் வலி தாங்க முடியல. மாத்திரை போட்டாலும் நிற்க மாட்டேங்குது. நான் 2 லட்சத்துக்கு நான் எங்கே கொடுக்குற 1500 காசுல தான் வாடகை கொடுத்து அதுலேயே சாப்பிட்டுக்கணும். நான் எனக்கு எந்த உதவி ஒத்தாசையும் கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தராக என்னை நினச்சி நீங்கள் இந்த உதவி எனக்கு செஞ்சீங்கன்னாக்கா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னால் இந்த வேதனையை தாங்க முடியல. 2 வருஷமாக தாங்கிட்டு இருக்கேன் இந்த வேதனையை. வழி இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு பண்ணுறதுக்கு பணம் 1 ரூபா கூட என்கிட்ட இல்லை. ரொம்ப சிரமமாக இருக்கிறேன். எனக்கு யாரும் கை கொடுத்து உதவி செய்கிற உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாம் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நீங்களாம் மனசு வச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா என் கால் நல்லபடியாக நடக்க எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். இப்போ தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் ஏன்னா என் ஃபோன் ஏற்கனவே தொலைஞ்சி போயிடுச்சு. இப்போ தான் இந்த ஃபோனை வந்து எனக்கு ஒருத்தங்க வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு மாதம் மாதம் பணம் கட்டணும். நான் கடனுக்கு தான் வாங்கினேன், வேறு வழி இல்லை. ஏன்னா வீடியோ போடுறதுக்காகவே வாங்கினேன். அதுக்காக வேண்டி உங்களை நான் ரொம்ப காலில் விழுந்து கேட்குறேன். இந்த ஏழைகள் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கண்கள்லாம் எனக்கு தயவு கிடைக்கட்டும். நீங்கள் செஞ்சீங்கன்னா என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். நான் முதல்ல நடக்கணும், என் வேலையை நானே செய்யணும். நல்லா நடந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேதனை வந்து என்னால் எண்ணி நினச்சி பார்க்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. எனக்கு இப்படி வந்துச்சு. உங்களை ரொம்ப தயவு பண்ணிட்டு எத்தனையோ பேருக்கு பாலா உதவி செஞ்சுருக்காங்க. அதே பாலா இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். கடவுளுடைய பாதத்தில் வைக்கிறேன். நான்
உங்களையே என்னுடைய உங்கள் வீட்டில் உங்களோட ஒரு அம்மாவா என்ன நினைச்சு எனக்கு இந்த ஒரு உதவி செய்யும். நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும். உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டேன். நான் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும். நாள் நெருங்கிக்கிட்டே போயிட்டு இதோட முடிக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் இதிலேயே டைப் பண்ணி அனுப்புகிறேன். நான் இருக்கிறது வந்து திருவள்ளூர் காட்டூர் பாப்பாக்குறிச்சி ரோடு, பாரதிதாசன் நகர் 7வது ஸ்ட்ரீட்டு, காட்டூர் 19, திருச்சி 19, வடக்கு காட்டூர். என் பேர் டி லீப்லா. உங்களை ரொம்ப கையெடுத்து வணங்கி